ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ் 2 உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இது நல்லா சூடானதும் இந்த பட்டை வகையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் போடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் போடுறேன். இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி கூட பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்குன்னு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன், இதில் என்னென்ன சேர்த்து அரைக்கணுங்கிறது. இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பிரியாணி பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஆகட்டும். இது நல்லா இதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து இந்த கொத்தமல்லியையும் இதில் தூவிக்கலாம். தூவிட்டு இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுமா நல்லா பொலன்னு நல்லா வெந்து வரும் அரிசி. 3 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளருக்கு அந்த மசாலா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நல்லா அப்படி எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு மூடி வச்சோம்னா 20 நிமிஷம் தாங்க. கரெக்டாக 20 நிமிஷத்தில் நல்லா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக அப்படி கிளறி விடுவோம். இன்னும் சாதம் தான் இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் விதையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ரைஸ்லாம் நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. நல்லா சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைடிஷாக பாருங்கள், ஆனியன் ரைத்தா வச்சு இந்த பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.